அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தேன். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து காத்துக்கொள்ளும். இந்த நாளை நாங்கள் உமக்கு பிரயோஜனமாக செலவழிக்க எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் நாம் செய்த பாவங்கள் நம்முடைய பின் சந்ததியை தொடருமா என்ற ஒரு கேள்வி அநேகருக்கு உண்டு. வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திரையாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவைகளை சேவிக்கவும் அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். எவைகளை என்றால் விக்கிரகத்தை, வேறொரு தெய்வங்களை நீங்கள் சேவிக்கவும் அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்கு உதவும்போது அவன் அவைகள் எடுத்து குளிர் காய்கிறான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான், அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணுகிறான், அதை பணிந்து கொள்ளுகிறான், ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். இங்கு ஒரு மரத்தை எடுத்து ஒரு மனிதன் தன்னுடைய உணவிற்காக அதை எரித்து அதை சமைப்பதற்கு பயன்படுத்துகிறான். மீதியாக இருக்கக்கூடிய அந்த உணவின் அந்த மரத்தின் பகுதியை ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுகிறான், பின்பு ஒரு விக்கிரகத்தை அதனால் செய்து அதை வணங்குகிறான். 19வது வசனம் சொல்லுகிறது, அதில் பாதியை அடுப்பில் எரித்து அதன் தழலின் மேல் அப்பத்தை சுட்டு இறைச்சியையும் பறித்து புசிக்கிறான். அதில் மீதியான துண்டத்தை அருவருப்பான விக்கிரகங்கள் ஆக்கலாமா? ஒரு மரக்கட்டையை உண்டாக்கலாம் வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் அவனுக்கு இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் விக்கிரகத்தை சேவிப்பது கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் விக்கிரகத்தை அவன் சேவிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி தொடர்ந்து யாரெல்லாம் விக்கிரகத்தை சேவிக்கிறார்களோ அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பேன். பிதாக்கள் பின்பற்றியது போல அவனுடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தால் அந்த பிள்ளைகளிடத்தில் நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 4:24 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற ஒரு அனுபவங்கள், தேவன் சார்ந்து இருக்கிற ஒரு வல்லமையை சார்ந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாமோ இதை எப்படி பயன்படுத்துகிறோம்?
எசேக்கியேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகளே, தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் எப்படி உருவாகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் பொதுவாக விக்கிரகத்தை சேவிக்காதே என்று சொல்லியிருக்கிறார். விக்கிரக வழிபாடுகள் உனக்கு உண்டாக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விக்கிரக வழிபாடுகள் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். உபாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்ய வேண்டாம், அவனவன் செய்த பாவத்தை நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் பிள்ளைகள் மீது சுமராது, பிள்ளைகள் செய்த பாவ பழிகள் பிதாக்கள் மீது சுமராது. அவனவன் என்ன பாவம் செய்கிறானோ அந்த பாவத்திற்கேற்ற தண்டனை தான் கிடைக்கும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் எப்படிப்பட்டது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவினுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுகளையும் அவங்க கிரியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. இங்கு 2 ராஜாக்கள் 14:6 சொல்லுகிறது, ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்பட்டாலும் பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டாலும் அவனவன் செய்த பாவத்தை நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளின் அவன் கொல்லாதிருந்தான். யார் பாவம் செய்கிறார்களோ அந்த பாவத்தின் செய்தவர்களுக்கு தான் அந்த தண்டனை கிடைக்குமே தவிர வேறு யாருக்கும் அந்த தண்டனை கிடைக்காது. தங்கள் பிதாக்கள் செய்த அதே பாவங்களை பிள்ளைகள் தொடர்ந்து செய்தால் அல்லது பிள்ளைகள் செய்த பாவங்கள் பிதாக்கள் தொடர்ந்து பின்பற்றினால், அதை எச்சரிக்காமல் போனால், அந்த பாவங்களின் நிமித்தம் அவர்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படுகிறவர்களாய் காணப்படும். என்ன பாவங்கள் செய்யக்கூடாது என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வேறொரு தெய்வங்களை நீ உனக்கு உருவாக்கி கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள் படுகிற பிரயாசங்கள் என்ன? எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பனுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளும் சுமப்பது இல்லை, துன்மார்க்கருடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். எந்த பாவங்களை யார் செய்கிறார்களோ அந்த பாவங்களை செய்கிறவர்கள் மீது தான் அந்த பழி விழுகும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில்
காணப்படுகிற இந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலே நம்முடைய வாழ்க்கையின் தரம் ஆண்டவருக்குள் எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்து நாம் பாவங்களை விட்டு ஓய்வோம், பாவம் செய்யாது இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை காத்துக்கொள்ள நீர் அபிஷேகம் செய்யும். எங்கள் மீது எந்தவித பாவங்களும் சுமராதபடி நாங்கள் பாவம் செய்யாத பிள்ளைகளாக இருக்க எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.